ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே தான் நான் ஆண்டவரிடத்தில் போவேன் என்று இருக்கக்கூடாது. நாங்கள் எந்த நேரத்திலும் ஆண்டவரை தேடுகிறவர்கள், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எங்களை தமக்கென்று மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அறிவு எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். பாருங்கள், சீஷர்கள் அவரிடத்தில் போய் நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க, அவரோட தங்கி இருக்க. ஹல்லேலூயா. நாங்கள் கூட ஆண்டவரோட தங்கி இருக்கிறது தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோட தங்கி இருந்துதான் அவருக்குள்ளாய் வளர்கிறது தான் அவருக்கு பிரியமான காரியம். நாங்கள் தனித்தனியே பிரிந்திருப்போமா இருந்தால், அல்லது எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால், நாங்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தரோ என்ன செய்கிறார்? ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அதனுடைய நோக்கம் என்ன? நாங்கள் ஒன்று கூட்டப்படுகிறோம். ஒன்று ஊட்டப்பட்டு கர்த்தரோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். இந்த இணைவிலே நாங்கள் இன்னும் உறுதியாக அதிகமாய் வளர்ந்து பெருக தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இது நமக்கு கர்த்தர் ஏற்படுத்தியது. பாருங்கள், அவர்கள் போய் தங்கள வேலைகளுக்கு போயிருக்கலாம், ஆனால் அவர்கள் போகவில்லை. அங்கே தேவனை தேடி போய், கிறிஸ்துவை தேடி போய், எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் அவரை குறித்து விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். நாங்களும் ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கிறோம். அவரோடு கூட இருக்கிறதுக்கு எப்பயாவது யோசித்திருக்கிறோமா?